Yeah, well, definitely not. There are so many questions have been asked by the people whether I be playing or not. But I really enjoy to come to this Elise League showroom. I used to pick up nice dresses before the tournament, and I really enjoy. Yeah, we still photo. இந்த பேண்ட்ல உங்க என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா, நமக்கு என்னதான் இதை போட்டா நீங்க ஃபுல் மீல்ஸ் ஃபுல் கட்டு கட்டலாம். நீங்க சப்போஸ் ஒரு பிரியாணி சாப்பிட போறீங்க அப்படின்னு பேண்ட் போட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் பட்டனை கட்டணும், உட்கார முடியாது, கஷ்டமா இருக்கும். அப்புறம் பிரியாணி சாப்பிட போறோம்னா இது போட்டு போயிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு அப்படியே போயிட்டே இருக்கும், நீங்க ஃபுல் கட் அப்படியே போயிட்டே இருக்கும். சூப்பரா இருக்கு, செம்ம அட்வான்டேஜ் என்ன தெரியும் சொல்லு, நம்ம இப்படி உட்காந்துட்டோம் இல்லையா, என்னுடைய பெர்ஃபார்மிங் ஷோ காஸ்டியூமே இவர் தான் மாத்தினாரு. இன்டர்நேஷனலாவே எல்லாருக்கும் கொடுத்தது, எல்லாருக்குமே கொஞ்சமா எல்லா நிறைய கண்ட்ரிஸ் போகும்போது கூட கரெக்டாக கேட்பேன் யார் உங்களுக்கு டிசைன் பண்றாங்க. பட் நீங்க பர்టిక్యులரா ஏன் சார் இந்த இடம் சூஸ் பண்றீங்க? ஒரு யங் லேட் ஒருத்தன் ட்ரெஸ் செலக்ட் பண்ணா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பிரைஸ் பார்ப்பாங்க, டிசைன் பார்ப்பாங்க, அப்ப நமக்கு சூட் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா இது லுக் ஃபார் சம்படி ஹெல்ப், சரி நல்லா இருக்கா போடலாமா, எல்லாமே இங்கே கிடைக்கும்ல. ஸோ அதனால தான் ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி. Once upon a time, there lived a ghost. He was known to be a killer. Behind us நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா எலிசியோட OMR பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இதோட நம்ம 6 பிரான்ச் விசிட் பண்ணிட்டோம். சோ இந்த பிரான்ச்ல என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க போலாம். ஓகே, செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு. அதாவது நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த இடத்துல அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்றத நம்ம இங்க போய் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம், ஒண்ணு விடாம. ஓகே, நமக்கு இங்க இருக்க கலெக்ஷன்ஸ் பத்தி நிறைய தெரியலனாலும் இங்க இருக்க ஒரு நபர்கிட்ட கேட்டா கண்டிப்பா நிறைய டீடைல்டான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. இங்க ஒருத்தர் இருக்காரு, கேட்டுக்கலாம். ஓகே, வணக்கம் சார். இங்க என்னென்ன மாதிரியான கலெக்ஷன் OMR பிரான்ச்ல வந்திருக்கு சார்? நீங்க ஓகே, சாரி சார் திரும்பி நின்னுட்டு இருந்தீங்களா, அதனால தான் அடையாளம் தெரியல. 365 டிகிரில தெரியணும் உங்களுக்கு. ஓகே சார், மன்னிச்சிடுங்க. நீங்க என்ன இந்த பக்கம், நான் தான் கேட்கணும், நீங்க என்ன இந்த பக்கம்? நானா ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டீஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாகர்ஸ், இதெல்லாம் இங்க இருக்கு. சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். சும்மா பாத்துட்டு மட்டுமா இல்ல நம்ம வாங்க போறோமா? இல்ல, இங்க ஆக்சுவலா பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி கடையில உள்ள வந்தோம்னு வச்சுக்கேன், ரேட்டு பயங்கரமா இருக்கும்னு நம்ம அப்படியே போயிடுவோம். பார்த்தா கலெக்ஷன்ஸ் வெரி நைஸ், ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் இருக்கு. ஓகே, அதனால ஒரு கும்முன்னு ஒரு பர்ச்சேஸ் பண்ணிடலாமா, லாரி புக் பண்ணிடலாமா? ஆமா, நாளைக்கு என்னோட ஷோ இருக்கு. ஓகே, பெரிய ஷோ அது. IPL CSK டீம் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்க? என்ன சார் இப்படி கேட்டீங்க? இல்ல தெரியாதுன்றீங்கன்னா எனக்கு அசிங்கமா ஆயிடும்ல. அவங்களுக்கு ஜெர்சி ரிவீல் பண்றாங்க. ஓகே, அதுவும் ஒரு கார்மெண்ட் ஈவெண்ட் தான். அதனால அதுல நம்ம கெத்தா போனோம்னா இங்க வந்தா எனக்கு அந்த மாதிரி காஸ்டியூம் கிடைக்கும். நம்ம அங்க ஸ்பெஷலா தெரியணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். அதுதான் வந்திருக்கோம். எனக்குன்னா ஒரு நம்ம ஷோல ஒரு ஸ்டேஜ்ல இருந்தோம்னா கெத்தா இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும். அதுவும் பிளஸ் இது CSK சம்பந்தப்பட்ட ஒரு ஈவெண்ட்ன்றதால அந்த கலர் காம்பினேஷன்ல அப்படி போட்டு எல்லோ இல்ல, எல்லோ ஏன்னா அது அவங்க இந்த வாட்டி ஃபெடெக்ஸ் ஒரு மெயின் ஸ்பான்சரா இருக்காங்க. அதனால அந்த கலர் இந்த கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கெத்தான ஒரு காஸ்டியூம் இருக்கணும், கிளாஸியா இருக்கும். அது கரெக்டான இதான். சோ இங்க யார்ட்ட சார் நம்ம சஜஷன் கேட்கலாம், யாரை பார்த்தா சரியான ஆள் இதுக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது? ஓனர் பாரு, மீட் பண்ணல, இலியஸ் ஓனர் அங்க இருக்காரு. சர்ப்ரைஸ் என்ட்ரி. வாங்க. ஹாய் இலியஸ். குட் வெரி ஃபேண்டாஸ்டிக் இன்டீரியர், ரொம்ப ஃபிளாஷியா இருக்கு. சோ நாளை ஷோக்கு நம்பி வந்திருக்கோம்பா. ஓகே, ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு அவுட்ஃபிட். ஓகே டன், எடுத்து கொடுங்க, கம்மியா கொடு. அதுதான் அங்கிள் நினைக்கிறாங்க, டக்குனு கடை பார்த்தோம் காஸ்ட்லியா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் டக்குனு வருது. காஸ்ட்லியா இல்ல, இட்ஸ் வெரி அஃபோர்டபிள், குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரியான. இது இப்போ CSK உடைய ஜெர்சி ரிவீல். ஓகே ஓகே, அதுக்கு என்னுடைய மெயின் ஷோ, நான் தான் மெயின் பெர்ஃபார்மர் அது. ஓகே, சோ அதனால இப்போ ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா ஆல் இந்தியால இருந்து எல்லாம் வராங்க, CSKல இருந்து மெயின் பிளேயர்ஸ் வராங்க, CSK ஓனர்ஸ் வராங்க. ஓகே, சோ எல்லாரும் வராங்க. நம்மளுடைய மெயின் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால ஐ எம் லுக்கிங் ஃபார் சம்திங், ஒரு பிராண்டுடைய கலர் வரணும், என்னுடைய ஆட்டிடியூடும் வரணும். சோ அது அகேஷனுக்கு சூட் ஆகும். சோ இதுல CSKனா yellow அந்த மாதிரி கொடுக்காம you want to show that brand who is sponsoring, or like how do you want it? Yes, main sponsor is FedEx. Okay, so FedEx is one of the main sponsor னால FedEx color பாத்தீங்கன்னா somewhere around violet, purple. Okay, purple, orange and white. அப்புறம் நம்ம கலரையும் மிக்ஸ் பண்ணா நல்லா இருக்காது. நம்ம ஒரு 2-3 கலர் மிக்ஸ் பண்ணலாம். ஏதா ஒன்னு, either white and yellow or purple and yellow, நம்ம 3 கலர் orange or yellow something. அதாவது நம்ம பாக்கும்போது இந்த ரெண்டு பிராண்ட் தெரியுற மாதிரி. சரி, ஓகே, நான் உங்களுக்கு மொத்த ஸ்டோரியும் காட்றேன், அதுலயே அந்த உங்களுக்கு தேவையான மேட்டரியல் நான் கொடுத்துறேன். looks good. ஓகே,
அங்கிள் இது எல்லாமே நம்மளோட ஆக்ஸ்போர்ட் கலெக்ஷன். ஸோ ஜெனரலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலேஜ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பிரிண்டட் இல்லாமல் பிளேன்ல போடுவாங்க. ஸோ தேர்ஸ் அ செல்ஃப் டிசைன் டு இட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது இது பிளேன்ல போடுவாங்க. நான் பிளேன்ல போகும்போது போட்டுக்கலாம் இல்லையா? பிளேன் as in எப்படி சொல்றது உங்களுக்கு அந்த பிளேன் இல்லை அங்கிள், பிளேன் அந்த பிளேனை சொல்லுவாங்க. எதுவுமே பிரிண்டிங் இல்லாம பிளேனா இருக்காது சொல்லுவாங்க. இது ஒரு கான்செப்ட் அங்கிள். எல்லாமே பிளேன்ஸ் வேணும்னா ஹாஃப் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் எல்லா கலர்ஸ்லயும் நம்மகிட்ட இருக்குது. ஆல்மோஸ்ட் 17 colors and also in checks. So checks la vantu we have almost 22 varieties in check and all these collections இதெல்லாம் எங்களோட ஆன்லைன் வெப்சைட்லயே இருக்குது. அதுலயே நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். நீங்க இவ்வளவு தூரம் வர தேவையில்ல, வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். சென்னைனா பண்ணிக்கலாம். அது plain, இது செக். அடுத்தது printed viscose shirts, rayon viscose. இது வந்து plain செக் சொல்லுமா விஸ்காஸ் அங்கிள் கிளாஸ்ல எழுதுற மாதிரி இது இல்லம்மா விஸ்காஸ் ரயான். ஓகே நெக்ஸ்ட் அடுத்து ஈஸியான பேர் சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல எனக்கு வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா somewhere like ஒரு மலேசியா சிங்கப்பூர் இல்ல அங்கிள் இதெல்லாம் பீச் வேர் அந்த மாதிரி அந்த மாதிரி போடலாம். நான் என்ன கேக்குறேன்னா இதுதான் இப்ப யூத் மத்தியில ட்ரெண்ட். This is also the trend. நீங்க கிரியேட் பண்றீங்களா அங்கிள்? ட்ரெண்ட்ன்றது நம்ம கிரியேட் பண்றது, கிரியேட் ஆனதுதான் வந்து நம்ம அதை நோக்கி தான் நம்ம ஓட முடியும். ட்ரெண்ட் நம்ம கிரியேட் பண்ணோம். இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா அதுக்கான அனாலிசிஸ் பண்ணுவோம். இப்ப மார்க்கெட்ல எது ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம். அதுல போய் ரிசர்ச் பண்ணிட்டு இதுதான் ஃபாஸ்ட் செல்லிங் பார்ப்போம். அதுதான் ட்ரெண்ட். அடுத்து இது என்னது? These are all self design shirts. Very nice. Self design. அதுவே டிசைன் பண்ணிக்கலாம். ஆமா. யாரு வேணாமா டிசைன் பண்றதுக்கு? ஆல்ரெடி இதுல வரும். இது என்னன்னா இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு இலையோட பேட்டர்ன் இருக்கு, இதுல லீஃப் உடைய பேட்டர்ன். அதான் செல்ஃப் டிசைன். வெரி நைஸ். அண்ட் அதுலயே இன்னொரு டிசைன் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபார்மல், செமி ஃபார்மல், கேஷுவல், செமி கேஷுவல் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வருதுல. சோ we are trying to have everything. எவ்வளவுலாம் அதிகமா கொண்டு வர முடியும் அவ்வளவு அதிகமா கொண்டு வந்துட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் crochet, இதெல்லாம் மோஸ்ட்லி சம்மர் வேர் அந்த மாதிரி. ஆனா இது இப்போ நிறைய பேர் போடுறாங்கல இந்த மாதிரி. ஆமா crochet. அது crochet. crochet. எங்க வீட்ல எங்க ஆயா அழகா போடுவாங்க, கையிலே போடுவாங்க. அப்படியே? ஆமா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆர்ட் அது. அது வந்து இதுல இது மிஷின் மேட்ல பண்றாங்க. இப்போ அது வந்து இவங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. ஆனா இதுல என்னன்னா மேக்ஸிமம் ஒயிட் தான் கிடைக்கும்ல. ஆனா பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம ஓன் பிராண்ட் ஈஸில. we have our second brand called easy. இதுதான் வந்து நாங்க Amazon, Myntra எல்லாத்துலயுமே நாங்க கொடுத்து போட்டுட்டு இருக்கோம். and this is also இதுவும் நம்ம பிராண்ட் தான், easy. பிரைஸ்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கு. So இங்க பாத்தீங்கன்னா we have multiple polo t-shirts. ஓகே. self embossed in the leaf printed. இது எல்லாமே வந்துட்டு இது ஒரு மாதிரி ரொம்ப டிஃபரெண்டா இருக்குல்ல சார்? இல்ல இது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃபரெண்டா தான் இருக்கு. ஏன்னா நான் வந்து என்னுடைய பெர்ஃபார்மிங் ஷோ காஸ்டியூமே இவர்தான் மாத்தினாரு ஆக்சுவலா. ஓகே. ஆமா, அதுவே வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதாவது எப்படி நம்ம வந்து மாத்துறாங்க அப்படின்னு பார்த்தாக்க, இப்போ என்னுடைய ஏஜுக்கு நம்ம வந்து we should not pretend to be very young அவசியம், பட் யூ ஹேவ் டு கேரி த ஏஜ் வெரி கிரேஸ்ஃபுல்லின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஏஜுக்கு நம்ம எப்படி இருக்கணும், ஆனால் எலீட்டாக இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும், பார்க்கறதுக்கு ப்ளசண்ட்டாகவும் இருக்கணும். அப்படின்னும் போது அதுக்கு எல்லாமே அந்த காம்பினேஷன் போட்டு, ஸோ இவங்க வச்சிருக்கிற இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸில் எல்லாமே எடுத்து இவர் தான் டிசைன் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. தட் ஒர்க் அவுட் பிக் டைம். எல்லாருக்குமே இன்டர்நேஷனலாகவே எல்லாருக்குமே பிடிச்சது. எல்லாருக்குமே பிடிச்சமா எல்லா நிறைய கண்ட்ரிஸ் போகும்போது கூட கரெக்டாக கேட்பாங்க யார் உங்களுக்கு டிசைன் பண்ணுறாங்க. பட் நீங்கள் பர்டிகுலராக ஏன் சார் இந்த இடம் சூஸ் பண்ணுறீங்க? டிசைன் இவர் தான் காரணம். அதுதான் காரணம். ஓகே. இதுக்கு மேலே ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் நாங்க உங்களுக்கு லாஸ்டா சொல்லுவோம். இது என்ன அங்கிள்? இது வந்து இட்ஸ் ஸ்ட்ரீட் வேர். அங்கிள் வந்துட்டு இந்த ஏஜ்ல நாங்க ஸ்ட்ரீட் வேர் காமிச்சு அங்கிள் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். சோ டெனிம் ஷர்ட்ஸ். இந்த டெனிம் அது. ஆமா, டெனிம் ஷர்ட். இந்த கலர் நான் பார்த்தது இல்ல. மல்டிபிள் கலர். மோஸ்ட்லி டெனிம்னாலே நம்ம we look at கிரே பாத்துறோம், ப்ளூ நிறைய ஷேட்ஸ் பாத்துறோம், காக்கி ஓரளவுக்கு பாத்துறோம். பட் சம்திங் இது ஒரு மாதிரியான ஒரு ஃபேடட் பிரவுனா இருக்கு. இது கரெக்டான டைம் நம்ம ஊர்ல வெதருக்கும் இதுக்கும் இதெல்லாம் வேர் பண்றது. சோ இப்போ நீங்க சொன்ன ஷோக்கு வந்து we'll probably go with something like this. அங்க சொன்ன கலர் இங்க வந்துருச்சு. மினிமலா வந்துட்டு சோ இது yellow for CSK. அந்த பிராண்ட் கலர் நீங்க ரெப்ரசன்ட் பண்றீங்களா? இந்த கலர் one of the colors. Yes. So on the bottom வந்துட்டு we can go for either beige or white. This also will suit. எண்டே கிடையாது, endless. Okay. So இப்போ ஜெனரலா white போட்டா என்ன? ஒயிட்டும் போடலாம். உங்களை எது எலிவேட் பண்ணி காக்குதோ நீங்க அதை போல. இப்போ நமக்கு வந்து நார்மலா ஒரு எப்படி நம்ம ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவோம்? ஒரு யங் லேட் ஒருத்தன் ட்ரெஸ் செலக்ட் பண்ணா என்ன பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் பிரைஸ் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் டிசைன்ஸ் பார்ப்பாங்க, அப்ப நமக்கு சூட் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா தி லுக் ஃபார் சம்படிஸ் ஹெல்ப். சரி நல்லா இருக்கா போடலாமா,
எல்லாமே இங்கே கிடைக்கும்ல. ஸோ அதனால தான் ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி ஃபார் திஸ் ஷாப். அங்கிள் போற பாட்டம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ப்ளீட்டட் தான். அங்கிளும் வந்து அவரை வச்சு தான் நாங்க ஓல்ட் மணி ஏஸ்தெட்டிக்னே ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். அப்படியா? ஆமா. பாட்டம்ஸ் ஒரு தடவை காமிச்சிடுறேன். ஸோ பாட்டம்ஸ் we have multiple bottoms. ஸோ பாட்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா காட்டன், we have corduroy. இந்த corduroy. பேர் என்ன? corduroy. corduroy bottoms, we have formal trousers, we have denims, jeans, multiple colors in jeans. Uncle நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி வந்து டிஃபரண்டா போணும்னா corduroy looks better. ஏன்னா corduroy வந்து பார்த்தா எங்க ஜெனரேஷன் உடைய ஃபேஷன். அப்படியா? I never knew that. இது இப்ப புது ட்ரெண்ட்னு நினைச்சிட்டு இருக்கேன். ட்ரெண்ட் ரோல்ல தான் இருக்கும். ட்ரெண்ட் எப்பவுமே எங்க ரோல்ல தான் வரும். பாருங்க இந்த ஹை ஹிப் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எங்க ஸ்கூல் டைம்ல. ஸ்கூல் டைம் the pleats எல்லாமே வந்துட்டு அந்த டைம்ல வந்ததா இப்ப மறுபடியும் திருப்பி வருது. அதுதான் அந்த ஓல்ட் மணி எஸ்தெட்டிக். பட்டன்ஸ் இருக்கு பாருங்க. பக்கிள் பட்டன்ஸ். ஆமா. இது எல்லாமே நான் ஸ்கூல் டைம்ல போட்ட ஸ்டைல்ஸ் தான். ஆனா corduroyயும் எங்க ஜெனரேஷனுக்கு முன்னாடியே வந்தது. பட் எங்க ஜெனரேஷன் பயங்கர ஃபேமஸ். சோ அதனால corduroyல நம்ம என்ன பண்ணனும், எக்ஸ்ட்ரா ஹைலைட்ஸ் அவங்க இதுல வந்து வெறும் பட்டன்ஸ் இருக்கும். we have drawstrings, we have multiple pockets, we have this இல்ல இது என்னன்னா இது வந்து இந்த பேண்ட்ல உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா நமக்கு என்னதான் வந்து இதை போட்டால் நீங்கள் ஃபுல் மீல்ஸ் ஃபுல் கட்டு கட்டலாம். நீங்கள் சப்போஸ் ஒரு பிரியாணி சாப்பிட போறீங்க அப்படின்னு பேண்ட் போட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் பட்டனை கட்டணும், உட்கார முடியாது, கஷ்டமா இருக்கும். அப்புறம் பிரியாணி சாப்பிட போறோம்னா இது போட்டு போயிட்டீங்கன்னா நீங்க எவ்வளோ நாள் அப்படியே போயிட்டே இருக்கும். நீங்க ஃபுல் கட் அப்படியே போயிட்டே இருக்கும். எனக்கே ஒரு சூஸ் பண்ணா நீ கேட்கணும், நான் ஷோல ஏன் இந்த மாதிரியான பேண்ட்ஸ் சூஸ் பண்றேன். எனக்கு ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் வித் மை ஸ்டமக். ஏன்னா நம்ம ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஸ்டேஜில் நிற்கும் போது எனிதிங் வித் பட்டன் ஒரு பக்கிள்டு பேண்ட்ஸ் வந்து நமக்கு எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா நம்ம என்னோட ஷோ நிறைய பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம பிரெத் அனாலிசிஸ் இருக்குது, பிரெத் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ட்ரெஸ் போடும்போது ரொம்ப ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப ஃபேஷனாக வச்சு எதுக்கு இதுதான் ஆச்சு. மத்தவங்க யாரும் எதுவுமே சம்பந்தமே இல்லாம பிரியாணி சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே நமக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு சாய்ஸ். அமேசிங், ட்ரெண்டியா இருக்குல்ல. பாருங்க பிரியாணி சாப்பிடுறவங்க எல்லாரும் வந்து இலிசில ட்ரெஸ் எடுக்கலாம். தட்ஸ் வாட் யூ ட்ரைங் டு சே. ஓகே, இங்க இது ட்ரெண்டியா இருக்கு பாருங்க. இது வந்து கார்கோ அண்ட் இது ரெண்டு மிக்ஸ் பண்ணிருக்காங்க இதுல. ஓகே, சோ லுக்ஸ் வெரி. சோ நம்ம இந்த சாய்ஸ் இங்க தான் ஃபிக்ஸ் பண்ண போறோமா சார்? அவர் சொல்லுவார். நீங்க தான் முடிவு எடுக்கணும். ஏழு ஸ்டோர்ல உங்களுக்கு எது வேணுமோ டேய் ஒரு ஸ்டோர்ல இருந்து எனக்கு ஒண்ணு வேணும்னா அப்படி எடுத்துறோம். வெரி நைஸ், திஸ் இஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. இது நீங்க ட்ரெடிஷனல் இதெல்லாம் மல்டிபிள் கலர் டெனிம் ஓகே கலர் டெனிம்ஸ். இதெல்லாம் உங்க ஓன் பிராண்டா? இல்ல இது வந்து ஸ்னிட்ச். we have multiple brands as well. so எங்களோட இதுவே வந்துட்டு நிறைய ஸ்டார்ட் அப் பிராண்ட்ஸை ப்ரோமோட் பண்ணிட்டு அவங்க பிராண்ட்ஸை விக்கிறது தான் எங்களோட ஐடியாவே. that's how it got clicked. அப்பதான் ஜெனரேஷன் அப்படிதான் வந்து வொர்க் அவுட் ஆகும். அப்புறம் தான் எங்க ஓன் பிராண்டே நாங்க இது பண்ண ஆரம்பிச்சோம். Got the man with the plan right here, bringing swag with the man right here, living up on sipping on beer, yeah clap for me man right here. Got the man with the plan right here, bringing swag with the man right here. ஓகே அங்கிள், எப்படி இருக்குது உங்களோட ஓல்ட் மணி? சூப்பரா இருக்கு. சம அட்வான்டேஜ் என்ன தெரியும் சொல்லு. நம்ம இப்படி உட்கார்ந்துட்டோம் இல்லையா, உட்கார்ந்து போட்டோம் பாரு, தொப்ப ஃபுல் கவர் அடங்க ஸ்டைலா இருக்குல. அத கடங்க நமக்கு நிறைய ஸ்டைலிங் டிப்ஸா கொடுக்குறீங்க சார். இப்போ இப்படியே இன்னும் ஸ்டைலிங் ஸ்டைல் ஆச்சா. அவங்க வந்தாங்கன்னா நாங்க ஸ்டைலிங் டிப்ஸ் கொடுப்போம், அவங்க தான் எங்களுக்கு ஸ்டைலிங் டிப்ஸ் அவருக்கு என்ன அந்த மாதிரி எடுத்து நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ண விஷயம். அதான் சொன்னேன், இவர் தான் ஓல்ட் மணி எஸ்தெட்டிக்கே இலிசிலிக்குள்ள கொண்டு வந்தாரு. அவர் வந்து ஒரு டேர்ம் சொல்றாரு, இட்ஸ் கால்ட் ஓல்ட் மணி எஸ்தெட்டிக்ஸ். சோ அது எதுனால பேர் காரணம் என்ன? பேர் காரணம் என்னன்னா அது ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு ஓல்ட் மணி எஸ்தெட்டிக்ஸ்னு. நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளீட்டட் ட்ரவுசர்ஸ், ஒரு போலோ டி-ஷர்ட்ஸ் அந்த மாதிரி போட்டு ஒரு 80s 90s லுக் கொண்டு வந்து ஓல்ட் மணி எஸ்தெட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. அது இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. பசங்க எல்லாருக்கும் இப்ப பிடிக்குது. இப்போ நீங்க எல்லாமே பாருங்க, இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த பேகிஸ் போடுறாங்க. ஹை ஹிப் வெரி லூஸ், உள்ள கால் இருக்கான்னு இல்லையானே தெரியாது, அப்படியே காத்துல ஆடினே இருக்கும் பேண்ட். நிறைய வென்டிலேஷன் இருந்து ஃபுல் காத்து போயிட்டு இருக்கும். அதனால எல்லாருமே அப்படிதான். இப்போ வந்து நார்த் இந்தியா ரொம்ப ரொம்ப ஃபிளாஷியா பண்ணுவாங்க. சவுத்ல மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸ் நல்லா இருக்கும். ரொம்ப ஓவரா என்ன கிண்டல் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஐ திங்க் இப்போ ரெண்டு பேர் வச்சு உங்களுக்கு ஒரு क्वेश्चन பண்ண போறோம். உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் பிளேसेस நிறைய சர்ப்ரைஸா எடுத்துட்டு வாங்க பாய்ஸ், வாங்க உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் சொல்லிருந்தேன்ல, அந்த சர்ப்ரைஸ். நீங்க இப்போ சவுத் சைடுல இல்ல சென்னையில நீங்க எங்க மாதிரியான ஒரு ஷாப் பண்ணலாம், இந்த மாதிரி ட்ரெண்டான பசங்களை பார்க்கலாம். அது என்னன்னா வர்ற பையர்ஸ்க்கு இட் an added advantage. அவங்களுக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அந்த மெனிக்கின்லாம் பார்க்க வேணாம், இவங்களே பார்க்கலாம். பார்த்தா சூட் ஆகுமா
கரெக்ட் தான், கரெக்ட் அங்க வேலிட் பாருங்க. பாயிண்ட். அது சூட் ஆகுமா சூட் ஆகாதா அப்படின்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி தேர் டு ஹெல்ப் யூ அவுட். இப்போ ஒரு ஹெல்ப் பண்ண வரவங்க வந்து எப்படி இருக்கணும்ன்றது இவங்க ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இவங்களை பார்த்தோன்னா சரி ரைட் they'll give you right choice அப்படின்னு ஒரு வர கஸ்டமர்ஸ்க்கு தெரியும். இல்லை நீங்கள் இப்படி உள்ள வந்து சார் என்ன பேக்கரிங் சார், பேண்ட் பேக்கரிங் சார், பேக்கரிங்ல சார் நீங்கள் என்ன பேக்கரிங் பனியனுக்கு சார் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் ஸ்லைட்லி ஒரு பேக் போவாங்கல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. சமே ஹெல்ப் இஸ் வாட் யூ வாண்ட் சார் அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோ. ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான். அது இந்த பசங்கள்லாம் ட்ரெண்ட் இன்னும் தேர். இவர் சீஃப் ஆபரேஷன் ஹெட் மிஸ்டர் அஸ்வந்த். அவர் முக்கியம். அவர் வந்து சிஆர்ஓனா சீஃப் ரெவென்யூ ஆஃபீஸர். ஓகே, ஸோ துட்டு கொண்டு வருவர் அவர் தான். இது வந்து ஒரு யங் ஆண்டர்பிரனர்ஸ், ஓகே, யங் இந்தியா அப்படின்றத வந்து அரசு ஒரு திட்டம் வச்சிருக்கு. அந்த ஒரு கேட்டகரியில வர்றவங்க பல கனவுகளோடு இந்த இளைஞர்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள். ஸோ இவங்களுடைய இந்த பயணம் வந்து ஒரு நெடுந்தூரம் பயணமா தான் இருக்குது. ஆனா ஒரு கரெக்டான ஒரு பாதையில இருக்கிறாங்க. தேர் புட்டிங் ஆல் தேர் எஃபர்ட்ஸ். ஸோ இன்னும் குறுகிய காலத்துல நிச்சயமா வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியிலையும் சரி, ஸோ ஓல்ட் மேன் எஸ்தெட்டிக்ஸ் என்னோட ஏஜ் கேட்டகரியிலையும் சரி, ஒரு ஒரு ஆணித்தரமான ஒரு ஆழமான ஒரு பிராண்டை அவங்க வந்து பிராண்டாக இருப்பாங்கன்றது என்னோட. நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன் எல்லாருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ட்ரெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் அமெரிக்கா போனீங்கனாலும் இதே பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ அப்போனா என்ன அர்த்தம்? நம்ம வந்து எல்லா இடத்துலையும் எல்லாமே சமமாக பார்க்குறோம், கிடைக்குது. அது காரணம் வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு சோஷியல் மீடியா, கம்யூனிகேஷன்ஸ், விஷுவல் மீடியா எல்லாமே இருக்கிறதுனால அதெல்லாம் இவங்க சரியான ஒரு பாதையில் பயன்படுத்தி கரெக்டான ஒரு சர்வீஸும் கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து ஒரு இங்கே வேணா நம்ம போய் அமெரிக்காவில் வாங்கிக்கலாம், இங்கே வேணா இப்போ லண்டனில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. லண்டன் போகிறோம் இங்கே வாங்கிட்டு போகலாங்க, அமெரிக்கா போகிறோம் இங்கே வாங்கிட்டு போகலாம். அப்படி ஓகே, இவ்ளோ பெரிய ஓபனிங் கொடுத்திருக்காங்க உங்க ரெண்டு இல்ல பேரும். ஆக்சுவலா அவர் சொன்னது ட்ரூ தான். ஏன்னா எங்க அக்காவே அமெரிக்கால தான் இருக்காங்க. ஓகே. இங்க வந்தாங்கன்னா எங்களது தான் அதிகமா வாங்கிட்டு போவாங்க. இன்ஃபேக்ட் லைக் இன்னைக்கு காலையில ஒரு கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஆன்லைன்ல. நிறைய பேர் இன்னைக்கு காலையில ஒரு கஸ்டமர்கிட்ட ஆன்லைன்ல பேசிட்டு இருந்தேன். அவர் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காரு கடைக்கு. திருப்பி இப்போ வந்து இன்னைக்கு இன்ஃபேக்ட் ஃபீட்பேக் வர கொடுத்தாரு, லைக் விச் வி ரியலி அப்ரிஷியேட்டட். ஓகே. புரியுதுங்களா? அவர் வந்த கலெக்ஷன்ஸ் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரீட்டைல்ல கொஞ்சம் எடுத்திருக்காரு. அது இல்லாம ஆன்லைனும் போய் செக் அவுட் பண்ணி அங்கேயும் போட்டிருக்காரு. அதை பண்ணிட்டு கால்ல ஃபீட்பேக் வர கொடுத்திருக்காரு. இப்படி நீங்க பண்ணலாம், இது நல்லா பண்றீங்க, இது மேபி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு, which we really appreciate. ஓகே. Like ஏன்னா see it's not just about selling the product, it's more about after selling and through that process ஒரு கஸ்டமருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, திருப்பி வராங்களா, திருப்பி வரதுக்காக நம்ம பாய்ஸ்லாம் என்ன பண்றாங்க. Like it's more about putting a smile in someone's face. And we do day to day practices. For example, like he visits the store sometimes. ரேண்டமா ஒரு 2 நாள் முன்னாடி போய் கழுவிகளை பெருக்கி வச்சிருவாங்க. அந்த ஓர்மா பவுடர் கூட எல்லாம் போட்டு இல்ல அவர் வராரோ இல்லையோ அதுக்குன்னு ஒரு ஆள் நாங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம், ஹவுஸ் கீப்பிங் இன் ஆல் த ஸ்டோர்ஸ். So he was there near the counter, someone had his birthday, he just gave him a gift. And that moment, right, it's not about the product or like the value behind the product, but that moment, like அந்த கஸ்டமர் சிரிக்கிறத பார்த்தது எங்களுக்கு சந்தோஷமாகுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒன் டைம் சேல் உங்களுடைய எய்ம் கிடையாது. ரிலேஷன்ஷிப் இஸ் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு உறவை வந்து உங்களுடைய வாடிக்கையாளரிடம் நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களோ அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். அதுதான் வந்து பிஸ்னஸ். ஸோ அது இந்த சின்ன பசங்கள்லாம் இப்படி பண்ணும்போது இன்ஸ்பைரிங். என்ன மாதிரி ஆள் வந்து பார்க்கும், வெரி இன்ஸ்பைரிங். நல்ல ஒரு எய்மோட, ஒரு கோலோட, அண்ட் தே ரெடி டு ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ். இவனோட சர்ப்ரைஸ் என்னன்னா, இவன் வந்து என் தங்கச்சி பையன். இவனை வந்து முழுக்க எங்கள் வீட்டில் தான் வளர்ந்த பையன். அதனால வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் இருப்பான். நான் தானே வளர்த்தேன், அதனால வந்து இங்க வந்து திருந்திட்டாமா, இங்க வந்து திருந்திட்டான், பொறுப்பான்றான். காலையில் ஆஃபீஸுக்கு டைமுக்கு வரானா, வீட்டுக்கு டைமுக்கு லேட்டா போறானா, காலையில டைம் வர்றது இல்லையா, வேலை மட்டும் செய்யறானா, வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு எப்பயாவது வரானா. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குமா? சொல்லுங்க. இல்ல என்ன சொல்றாங்கன்றத கேட்டுட்டு இருந்தேன். இல்ல இனிஷியலா வந்து எனக்கு நீயே சொல்லலாம் நல்லா இருக்காது. ஜோன்ஸ் அபார்ட்ல லைக் இஸ் ஆக்சுவலி a very hard working guy and from the time he has come in like he is, ஏன்னா நானும் இவனும் benchmates from college. The moment we wanted to come, like Ilyas wanted him as the first person to be here, then he came on board trusting us. நிறைய கேப்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரெடிஷ்னலாக ஒர்க் ஆகும்போது இட்ஸ் பீன் செட் அப் இன் அ சர்டன் வே. ஆனால் அதை பார்த்து அதில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது ஆக்சுவலி ஒர்க்ஸ் வெரி ஹார்ட். அது சும்மா ஜாலியாக கலாய்க்கிறாங்க, பட் ஐ ரியலி வாண்டட் டு எம்பசைஸ் தட்.
நீ ஏன் சொல்ல மாட்டேடா? இல்ல இல்ல இது எப்படி இருக்கு Twist ஆ இல்ல இல்ல இது சொல்ல வந்தா மைக் எடுத்துட்டேன், ரெண்டாவது சொல்ல வந்தா மைக் எடுத்துட்டேன், மூணாவது சொல்ல வந்தா மைக் எடுத்துட்டேன். சரி, நான் இங்கே முடிச்சிருக்கேன். சொல்லுங்க. இல்ல இல்ல இது எனக்கு இந்த ஃபீல்ட்ல வரதுக்கு முன்னாடி ஐ வாஸ் இன் a different field. ஸோ எனக்கு வந்து இனிஷியலா இதுக்குள்ள வரும்போது எவ்ரிதிங் வாஸ் நியூ. ஸோ நானுமே வந்து இதுக்குள்ள வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் உள்ள வந்தது. ஸோ இங்க வந்தோடனே இட் வாஸ் லைக் எவ்ரிதிங் நியூ அண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயமும் வந்து எனக்கு இனிஷியல் ஸ்டேஜ் வந்து ஐ ஹேட் டு லேர்ன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ இட் டுக் சம் டைம். பட் இப்போ ஓரளவுக்கு ஐ திங்க் we are in the pace. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி எல்லாருமே சொன்ன மாதிரி ஐ திங்க் we can do very well in this. இப்போ உன்னுடைய இப்போ இங்க இருந்து எங்க போறீங்க அது மட்டும் சொல்லுங்க. எங்க போற சொல்லாதப்பா. அடுத்த கட்டம் உங்களோட அடுத்த கோல் என்ன? வந்து வெரி சிம்பிள். வேர் ஆர் யூ ஹெட்டிங் டு? இப்போ வந்துட்டு சென்னை கவர்மெண்ட் அங்கிள் 7 stores we covered almost 50 to 60 kilometers. இதுக்கு அடுத்தது வந்து தமிழ்நாடு, அதுக்கு மேல வந்துட்டு அடுத்த ஸ்டேட். this is our plan. இப்போ வந்து இல்ல what time limit என்ன? time limit 3 years. 6 years I'll tell you 2030 goal. Okay, 2030 goal is to have 100 stores and be there in all the marketplaces. And if not all over India, at least Chennai la ஒரு renowned brand everyone should know about us. Okay, that is your road map. ரெண்டு விஷயம் ஒண்ணு ஸ்டைலிங் பண்ணனும் uncle. அதுக்கு அடுத்து வந்துட்டு இல்ல இப்போ giveaways கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டைலிங் பண்ணுங்க. Yeah, let's Hi, so if you like the products, video la paatha products ungalku pidichirundha, all these products are available in www.illegally.com. We are also available on Myntra and Amazon. By the way, we have some super exciting news for you. Like we have flat 30% off throughout this month, and also maybe we'd make you happy in the first week of New Year as well. So நீங்க இப்ப இத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா போய் செக் அவுட் பண்ணுங்க, ஃபீட்பேக் கொடுங்க, பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷாப் வித் us, support a homegrown brand. Love you all. நம்ம இலிஸ்லில என்ன ஃபீல் பண்றீங்க? நல்ல பிராண்ட் ஆல் ஓவர் சென்னை இருக்கு. சோ டாப் நாட்ச் குவாலிட்டி நல்லா இருக்கு. வெரி குட். நீங்க அந்த வார்த்தையை சொன்னதனால உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு இருக்கு. என்ன அன்பளிப்பு இருக்கு? எஸ். ஆல் தி பெஸ்ட். Thank you. குட் லக் டு. வாட்ஸ் யுவர் நேம்? விஜய் சூர்யா. என்ன வர்க் பண்ணீங்க? டைரக்டர் வந்து சார் கூட இருக்காரு. சரி, ஃபேஷன் பத்தி சினிமால இருக்கீங்க. சினிமால ஃபேஷன் எப்படி புகத்தலாம்னு யோசிக்கிறீங்களா? கொடுக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து ஒரு காலேஜ் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, அங்க ஒரு ஃபேஷனை ட்ரெண்டா கொடுக்கணும்னு என்ன நினைப்பீங்க? ட்ரெஸ் கோட் தான் ஃபர்ஸ்ட் நான் பாப்பேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை நீங்க ஒர்க் பண்ணும்போது ரஞ்சித் அண்ணன்ட்ட போய் அண்ணா இலிஸ்லில ஒரு பிராண்ட் இருக்குண்ணே, நம்ம இது வந்து படத்துல போட்டா ட்ரெண்டா இருக்கும் ஒரு காலேஜ் சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல இங்க வந்ததால நான் கேட்டதால சொல்லக்கூடாது. இல்ல நான் ஆல்ரெடி இங்க வந்திருக்கேன். நான் வாங்கிருக்கீங்க? ஒரு தடவை மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த வாட்டி வாங்க வேணாம். ஓகே, நாங்களே கொடுக்குறோம். ஓகே குடுமா. ஓகே, ஓகே, நல்லா பண்ணுங்க, நிறைய படங்கள் பண்ணுங்க. ஓகே, பெரிய லெவல்ல பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்க பேர் என்ன? சூர்யா. சொல்லுங்க, உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்டா பார்க்கணும்னா இலிஸ்லில வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க? லைக் டிஷர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. டிஷர்ட் பேண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டியில் ஒரு நல்ல ப்ரீமியம் லுக்காகவும் இருக்கு. ஸோ நானுமே அதிகமாக ஃபேஷனபிளாக இருக்கிறதுனால நான் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ டூ லைக் டூயிங். ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி ஃபீல் பண்றீங்க? அஃபோர்டபுளாக தான் இருக்கு. அஃபோர்டபுளா இருக்கு. வெரி குட். பிரைஸ் அஃபோர்டபுள் சொன்னதனால கம்பெனி சார்பா அன்பளிப்பு. You are the lucky guy. Thank you. Wish you all the best. இது வந்து உங்களுக்காக ஒரு யூனிசெக்ஸ் உள்ளட. Thank you. Okay. நிறைய ஃபிட் செக்லாம் பார்த்துட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்றத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். கேமரா டர்ன். ஓகே சார், வேற லெவல்ல இருக்கே. எப்படி? சத்தியமா செமையா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே கிளாஸ் எலிகன்ஸ், அதெல்லாம் கம்ப்ளீட்டா இருக்கு. அதாவது நம்ம ஒரு விஷயம் ஓவராவும் இது பண்ணாம அந்த எலிகன்ட் அதை மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்கு. சோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நாளைக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு சிஎஸ்கே பிளஸ் அவங்களுடைய ஜெர்சி ரிவீல், அதுக்கு ஒரு பெரிய ஒன் ஆஃப் த மெயின் ஸ்பான்சர் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது நான் இலியாஸ் கிட்ட வந்து 3 கலர்ஸ் நீங்கள் பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால ரொம்ப ஏன்னா இந்த கோட் எல்லாம் போட்டோம்னா ரொம்ப திருப்பியும் நம்ம ஜென்ரேஷன் பின்னாடி போயிடுவோம். அதனால அது இல்லாமல் ஏஜும் சூட் ஆகணும், ப்ரோக்ராமும் சூட் ஆகணும், பிராண்டும் வரணும், கலரும் ஃப்ளாஷியாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் இந்த 3 கலர் கொடுத்துருக்காரு. இது ஒரு பிராண்டோடைய கலர், எல்லோ வந்து சிஎஸ்கே உடைய கலர், இது ஒரு பிராண்டோடைய கலர். ஸோ இது 3த்தையும் மிக்ஸ் பண்ணி ஆமாம். ஸோ லுக்ஸ் குட். ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள். நம்மளை வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னும் போது அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்காக நம்ம இவ்வளோ மெனக்கெடல் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மளுடைய பிராண்ட் வேல்யூ உயரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கும்போது இப்போது இலியாஸ் இவங்க இலிஸ்லி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஒரு தொழிலுக்கு நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் இது வந்து ஒரு வின்.
அவங்களும் வளர்ச்சி அடைவாங்க, நானும் வளர்ச்சி அடைவேன். Yes. ஸோ அதனால் பார்த்தா ஹவுஸ் அவுட் கொஞ்சம் தொப்பை உள்ள எடுத்துக்கிறேன். ஆனா தெரியல சார், ஆக்சுவலி தெரியல. அதுதான் மக்கள் உங்ககிட்ட அதிகமா என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா மிமிக்ரி, நீங்க வந்தா அந்த இடத்துல ஒரு மிமிக்ரி இருக்கணும்ன்றது ஒரு ஃப்ரீயா வேணும். ஆமா சரி. சோ அதுவும் இல்லாம இப்ப சிஎஸ்கே இந்த மாதிரிலாம் நம்ம விஷயங்கள் பேசினனால தோனி சாருடைய வாய்ஸ் எடுத்தீங்கன்னா தோனிக்கு என்ன கேட்கணும்? தோனி சார் வந்து இங்க வந்திருக்காரு கடைக்கு. சோ இங்க வந்து என்ன பண்ணுவாரு, என்ன பேசுவாரு அப்படின்றது. அதுவும் இல்லாம எனக்கு ஒரு சத்தியம் மட்டும், தோனி சார் மாதிரி ரிட்டையர் ஆக கூடாது இந்த வருஷம். அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டையர் ஆகாம அத கேள்வி அப்படி கேளுங்க பாப்போம். தோனி சார் இந்த வருஷம் நீங்க ரிட்டையர் ஆயிர கூடாது, சத்தியம் பண்ணுங்க. Yeah, well, definitely not. There are so many questions to be asked by the people whether I be playing or not. But I really enjoy the bike ride. I enjoy the fashion whenever I feel very tired and enjoying. I used to come to this Ellis Lee showroom. I used to pick up nice dresses before the tournament, and I really enjoy. Okay. Yeah, we still podu. Okay. Thank you so much. ரொம்ப நம்ம போய் ஒரு கிறிஸ்மஸ்க்கான ஒரு வைப் இப்பவே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுமே அந்த ஒரு ஹாப்பினஸ் எமோஷன்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறப்ப. ஸோ ஒரு கம்ப்ளீட்டா ஃபீல் ஆகுது இந்த இடத்துல. விஷ் யூ வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர், அடுத்த வருஷம் ஹாப்பி தீபாவளி. எல்லா ஆயுத பூஜை எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி மேஜரா இப்போ நம்ம இந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு டிசைன் பண்றது, எனக்கு சப்போர்ட் பண்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா இலிஸ்ல ஒரு பெரிய டீம் இருக்கு. அந்த டீமை நம்ம கூப்பிட்டு நான் அவங்களுக்கு பர்சனலா தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, கூப்பிடலாமே. எங்க இருக்காங்க? கம் ஆன் பாய்ஸ். ரெடி? எஸ் அங்கிள், இவங்க தான் வந்துட்டு OMR டீம் மெம்பர்ஸ். வெரி குட், வெரி குட், வெரி குட். காலேஜ் முடிச்சிட்டு வந்து இங்க புதுசா ட்ரைனிங் எடுக்கணும்னு வந்திருக்காங்க. வெரி நைஸ். எஸ், இவங்க இல்லாட்டி இந்த கடை இப்படி இருக்காது. எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸ்மார்ட் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கஸ்டமர் சர்வீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் சம்பளம். இது ரெண்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் உயர்வும், சம்பளம் கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் கீ இஸ் யுவர் கஸ்டமர். அவங்கள நீங்கள் வந்து என்றைக்குமே ஒரு சர்வீஸ் பண்ணி அவங்கள வந்து ஒரு குடும்பமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எலிஸ்லி வில் grow very fast. That's it for today. See you tomorrow.